அன்பார்ந்த சங்கரா தொலைக்காட்சி நேயர்களே, வணக்கங்கள். ஆசையால் படுகின்ற அல்லல்களை பார்த்தோம். எது அகிம்சை என்பதை கேட்டோம். எது சத்தியம் என்பதையும் புரிந்து கொண்டோம். இன்று இன்னொரு நுழைவாயிலிலே நம்மை அழைத்துச் செல்லுகிறார் மகா பெரியவர் திரு கே ராமலிங்கம் அவர்களுடைய நூலுக்கு நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். உணவும் உள்ளமும். உலகில் அமைதி வேண்டும் என்றால் உள்ளம் அமைதி பெற வேண்டும். உள்ளம் திருந்தினால் ஊர் திருந்தும், அல்லாமல் கள்ளரோ காவல் கடைக்கு என்று என்னுடைய குரல் கேட்கும். நம்முடைய மனசு அமைதியாக இருந்தால் தான் உலகம் அமைதியாகும். உலகில் இது பெரியவருடைய வாக்கு. உலகில் அமைதி வேண்டும் என்றால் உள்ளம் அமைதி பெற வேண்டும். உள்ளம் அமைதி பெறவே நம்மை உயர்த்தும் நல்ல குணம் வேண்டும். புரியுதா? உலகில் அமைதி வேண்டும் என்றால் உள்ளம் அமைதி பெற வேண்டும். உள்ளம் அமைதி பெறணும்னா உள்ளம் அமைதி பெறவே நம்மை உயர்த்தும் நல்ல குணம் வேண்டும். அது எப்படி கிடைக்கும்? கலகம் செய்யும் மனதை அடக்க காய்கறி உணவே துணை செய்யும். அவருடைய கொள்கை வலுவான கொள்கை. ஒரு உறுதியாக நின்ற கொள்கைகளில் கொல்லாமை ஒன்று. சைவ உணவு. கலகம் செய்யும் மனதை அடக்க காய்கறி உணவே துணை செய்யும். எப்படி துணை செய்யும்? கருணையும் அன்பும் பெருகும். உலகம் கலகம் நீங்கி அமைதி பெறும். அதனால் கருணையும் அன்பும் பெருகும், உலகம் கலகம் நீங்கி அமைதி பெறும் என்று அழகாக நமக்கு எடுத்துச் சொல்லுகிறார். ஒரு நல்ல கவிதையை மீண்டும் மீண்டும் இது போன்ற கவிதைகளை எனக்கு அள்ளி வழங்குகின்ற மகா பெரியவருக்கு உங்கள் சார்பிலும் என் சார்பிலும் நன்றி, வணக்கம். உண்டாலம்மை உலகம் என்று தமிழ் கூறும். சாப்பிட்டா தானே இந்த உலகம், இந்த தேகம் அப்படித்தானே? சாப்பிட்டா தான் இந்த தேகம், இந்த உலகம், வாழ்க்கை. இல்லைன்னா ஒன்றுமே இல்லையே. பசித்தவனுக்கு சோறு என்று ரிக்வேதம் சொல்லும். ஃபுட் இஸ் ஃபார் தி ஹங்க்ரி என்று அழகாக சுட்டி காட்டு. வேறு எதுவுமே பார்க்காது. ஒன்லி குவாலிஃபிகேஷன் பசி தான் உணவுக்கு. உண்டால் அம்மா இவ்வுலகம், அது சாப்பிட்டா தானே இருக்க முடியும் என்று சொல்லுகிறது தமிழ். பெரியவர் என்ன சொல்லுகிறார்? உடம்பு மட்டுமன்றி உள்ளத்தையும் வளர்ப்பதாக உணவு முறை இருக்க வேண்டும். ஆளும் வளரணும், அறிவும் வளரணும், அதுதாண்டா வளர்த்தி உன்னை ஆசையோடு ஈன்றவளுக்கு அதுவே நீ தரும் மகிழ்ச்சி என்று பட்டுக்கோட்டை பாட்டு வரும். டிஎம்எஸ் அழகாக பாடுவார். அப்போது ஆளும் வளரணும், அறிவும் வளரணும். உடம்பு மட்டுமன்றி உள்ளமும் உணர்வோடு வளரணும். அப்படி உள்ளத்தை வளர்ப்பதாக உணவு முறை அமைய வேண்டும். அப்படி பார்த்தால் அது சைவ உணவு தான் என்று அவர் சொல்லுகிறார். இன்று நாம் வாழ்கின்ற இந்த காலகட்டத்தில் இது பேசுவது கிட்டத்தட்ட 10ஆம் பசலிக்காரர்கள் மாதிரி நம்ம தென்படுவோம். இருந்தாலும் அப்படிதான் இருக்கும். நிர்வாண நகரத்தில் கோவனாண்டி பைத்தியக்காரன் தானே என்று ஒரு பழமொழி உண்டு. விஞ்ஞானிகளே சொல்லி இருக்கிறார்கள். இதெல்லாம் நுட்பமாக பார்க்க வேண்டும். மனிதனுடைய இந்த குடல் அமைப்பு, ஜீரண கருவிகள் இவை இந்த மாமிசத்தை ஜீரணிப்பதற்காக ஏற்படுத்தப்பட்டன அல்ல. அது டிசைன் இட் செல்ஃப் இஸ் லைக் தட் என்று அவர்கள் சொல்லுகிறார்கள். அப்புறமா பழகி கொள்றோம் வச்சுங்க. இப்போ நம்ம இவ்வளோ பொல்யூட்டட் அட்மாஸ்பியரில் அடல்ட்ரேட்டட் ஃபுட்டு சாப்பிட்றோம், செத்தா போய்ட்டம் இருக்கும். அது மாதிரி வந்திருக்கக்கூடும் என்று அவர்கள் கருதுகிறார்கள். மேபி இட் டிஃபர்ஸ் ஃப்ரம் ரேஸ் டு ரேஸ், எனக்கு தெரியாது. அந்த பெரிய விவாதத்திற்கு நம்ம செல்ல வேண்டாம். சத்வகுணத்தை வளர்க்கக்கூடிய உணவு சைவ உணவு, வெஜிடேரியன் ஃபுட். சாத்விக் தாட்ஸ், சாத்விக் ஃபீலிங்ஸ், சாத்விக் ஆட்டிடியூட். ஒரு உதாரணம் சொன்னால், என்னுடைய குருநாதர் வீட்டுக்கு வரும்பொழுது ஏதோ ஒரு கேள்வி கேட்கும் பதில் சொல்லிட்டு அப்படின்னா, ஸ்டாப் திஸ் இஸ் ரஜஸ் அப்படின்னாரு. அப்படி மூச்சு விட்டது தவறு என்று சுட்டி காட்டார். அப்படின்னு ஸ்டாப் திஸ் இஸ் ரஜஸ் என்றார். அப்படின்னு நான் அப்படியே வாயடிச்சு போயினது. ஈவன் யுவர் ஹாப்பினஸ் அண்ட் சாரோ மஸ்ட் பி சாத்விக் என்றார். இப்போ சத்துவகுணம்ங்கிறது அவ்வளோ மேன்மையான ஒரு விஷயம். நம்ம 4 பேரை அடித்து கொலை பண்ணத்தான் ஏதோ ரஜோகுணம்னு நினச்சிட்டு இருக்கோம். ஐயா, அந்த மாதிரி ரொம்ப அடிப்படையிலே தவறான ஒரு நினைப்பு. இந்த எனி கைண்ட் ஆஃப் எக்ஸைட்மெண்ட்டே இருக்கக்கூடாது. ஆனால் இன்பம் அனுபவிக்கணும். ஈவன் யுவர் ஹாப்பினஸ் அண்ட் சாரோ மஸ்ட் பி சாத்விக் என்று சொன்னார் பாருங்க. ரொம்ப ஆழ்ந்து சிந்திக்கத்தக்க அந்த வார்த்தைகள்.
அந்த சத்துவகுணம் நமக்கு தேவை என்றால் அது சத்துணவு, அதாவது சத்துவ உணவு மூலம்தான் அது நிறைவேறும் என்று மகா பெரியவர் ரொம்ப உறுதியாக அதை நமக்கு எடுத்து சொல்லுகிறார். கொடுக்கப்படுவது உருக்கம், அதற்கு தடுப்போ தருக்கு தடிப்பு என்று ஒரு குறள் சொல்லும். என்னுடைய குறள் தான். அதாவது மாமிச உணவுல என்ன பிரச்சனை வருகிறது என்று நம்முடைய சித்தர் ஒருவர் சுட்டி காட்டுகிறார். இந்த மெம்பரேன் தடிச்சு போகிறது என்கிறார். இங்கு பிஎஸ் பண்ணி மேலே போக முடிவதில்லை, ஆன்மீக சாதனைக்கு அது தடையாக வருகிறது என்று ஒருவர் குறிப்பிடுகிறார். சத்துவகுணம் வளரும் பொழுது என்ன ஆகும்னா, பிற உயிருக்கு தீங்கு செய்யக்கூடிய எண்ணமே நம்ம விட்டு போகும். ஒரு கேள்வி கேட்குறாருங்க மகாபெரியவர், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. இது ஆராய்ச்சியாளர்கள்ட்ட விட்டுரு, நமக்கு ஆராய்ச்சி கிடையாது, அப்படியே ஐ அக்செப்ட், அதனால் நமக்கு பிரச்சனை இல்லைன்னு வைங்க. கொலைகாரர்கள் இருக்காங்க, கொலைகாரர்கள், அப்புறம் அவங்கள பிடிச்சு கொண்டு வந்து விசாரிக்கிறோம். நீங்கள் ஒரு இன்ஃபர்மேஷன் அவங்கள்ட்டேருந்து கேதர் பண்ணி பாருங்கள் அப்படின்னு சொல்கிறார் பெரியவர். என்னென்னா, இதில் எவ்வளோ பேர் வெஜிடேரியன்ஸ், எவ்வளோ பேர் நான் வெஜிடேரியன்ஸ் பாருங்கள். ரொம்ப குறைவாக தான் இருக்கும். வெஜிடேரியன்ஸ் இல்லவே இல்லாமல் கூட இருக்கலாம். பெரும்பாலான கொலைகாரர்கள் எசென்ஷியல் நான் வெஜிடேரியன்லாம் உடனே கொலைகாரன் சொன்னேன்ட்டு சாட வராதிங்க, அப்படி இல்லை. குணத்துக்கு சொந்த அக்ரஷன், அதுக்காக சொல்ல வருகிறார் என்று நினைக்கிறேன். எத்தனை பேர் இதில் மரக்கறி உண்பவர், எத்தனை பேர் மாமிசம் உண்பவர்கள் என்பதை நீங்கள் ஆய்ந்து அறிந்து கொள்ளுக என்று அவர் நமக்கு சொல்லுகிறார். இந்த சத்துவகுணம் என்பது இந்த சாத்விகான ஆகாரத்தின் மூலம் பெறப்படுகிறது. அப்படித்தான் ஆசிரமங்கள் எல்லாம் பண்டை காலத்திலே அன்புமயமாக விளங்கின. அங்கே எதிரிகளாகவே இருக்கின்ற மிருகங்கள் கூட அங்கே இயல்பாக பழகி கொண்டன, பகை தீர்ந்து அவை அன்போடு பழகி கொண்டன என்றெல்லாம் நம்ம பார்க்கிறோம். சகுந்தலை வளர்ந்த கண்வ மகர்ஷியினுடைய ஆசிரமத்தை அதற்கு உதாரணமாக சொல்லுவார்கள். அண்மையிலே திருவண்ணாமலையிலே நம்ம ரமணருடைய ஆசிரமத்திலே அதை பார்த்திருக்கிறோம். மயில், நாய், மயில் நாய் சேரவே சேராது. மயிலுக்கு நாய் பெரும் எதிரி. மயில், நாய், குரங்கு, பசுமாடு, அணில் எல்லாம் சேர்ந்து தான் அங்கே இருக்கும். அதை பார்த்துருக்குறோம். காக்கைக்கு கூட சமாதி இருக்காங்க. பிராணி மித்ரா என்ற அருமையான ஒரு புத்தகம் இருக்கிறது, ரமணருடைய நண்பர்களான அந்த பிராணிகளை பற்றிய புத்தகம், அதை படிக்கலாம் நம்ம. எனவே ஆசிரமங்கள் அன்புமயமானதற்கு காரணமும் இந்த சாத்விகமான சைவ உணவே என்று அவர் குறிப்பிடுகின்றார். சைவ உணவு மட்டுமே சைவ உணவு ஆகிவிடாதுங்கிறார். என்னங்க அது அப்படின்னா, காரம், புளிப்பு, பயங்கரமான காரம், பயங்கரமான புளிப்பு, இந்த ரொம்ப மசாலா, இதெல்லாம் வந்து சைவ உணவில் சேர்க்க முடியாதுங்கிறார். இது ரமண மகர்ஷிட்டே கேட்குறாங்க. இந்த உணவை பற்றி கேட்கும் பொழுது, ஒரு நாளைக்கு 3 வேளை சாப்பிட்லாமா, 2 வேளை, 5 வேளை கூட சாப்பிட்டுக்கோங்கிறார். முதல்ல என்ன சொல்கிறாரு அப்படி சொல்லிட்டு, ஏன்னா இட் ஹஸ் நோ பேரிங் ஆன் யுவர் செல்ஃப் ரியலைசேஷனுங்கிற மாதிரி சொல்லுகிறார். அதற்கு பிறகு வற்புறுத்தி கேட்கும் பொழுது சாத்விக் ஃபுட் இன் லிமிட்டட் குவான்டிட்டிஸ் என்று ரமண பகவான் அருளி இருக்கிறார். சாத்விக் ஃபுட் இன் லிமிட்டட் குவான்டிட்டிஸ். லிமிட்டட் குவான்டிட்டிஸ் உண்பவர்களில் நாம் சந்தித்தவர்களில் இவரை போல இன்னொருத்தரை நம்ம பார்க்க முடியாது. அது எங்கேயோ ஒரு காட்டிலேயோ மேட்டிலேயோ உட்கார்ந்து கொண்டு லிமிட்டட் ஃபுட் இல்லை. நாட்டில் நம்மிடையே வாழ்ந்து தினந்தோறும் கணக்கற்ற மனிதர்களை சந்தித்து அவர்களோடு பேசுவது, நடையாய் நடப்பது, எழுதுவது, விடாமல் பூஜை செய்வது, எத்தனையோ காரியங்களை செய்து கொண்டு இவ்வளூண்டு ஆகாரத்தை சாப்பிட்டு கொண்டு சாத்விக் ஃபுட் இன் லிமிட்டட் குவான்டிட்டி, மோஸ்ட் லிமிட்டட் குவான்டிட்டி, மோஸ்ட் சாத்விக் ஃபுட் ஈட்டன் எவர் பை தி மோஸ்ட் சாத்விக் ஹியூமன் பீயிங் ஆன் எர்த்னா அவர் தான், அப்படி சொல்லலாம். என்னுடைய குருநாதர் ஒரு 42 மாதங்களும் இன்னும் ஒரு கஞ்சி மட்டும் குடித்து வாழ்ந்தார். வேலையில் இருக்கும்பொழுது எல்லா வேலையும் செய்தார். அவங்களால முடியும். எப்படி சார் உங்களுக்கு முடிஞ்சுதுன்னு கேட்டேன் நான். ரொம்ப இயல்பாக அவர் விடை சொன்னார். தி சீக்ரெட் ஆஃப் மை ஹெல்த் இஸ் நாட் ஈட்டிங் பட் நாட் ஈட்டிங். எப்படி சொல்றார் பாருங்க. தி சீக்ரெட் ஆஃப் மை ஹெல்த் இஸ் நாட் ஈட்டிங் பட் நாட் ஈட்டிங் என்றார். இது எவ்வளோ வாட்டி அவர் குறிப்பிட்டிருக்காங்க. நம்ம நிகழ்ச்சியிலே கூட நான் இதை சொல்லி இருக்கிறேன். இந்த மாதிரி, அதாவது சாப்பிட்டா தான் நமக்கு, ரொம்ப சாப்பிட்டா தான் சக்தி வரும்னு நினைக்கிறோம். அப்படி இல்லை, ரொம்ப குறைவாக சாப்பிட்டா தான் சக்தி வரும் அப்படிங்கிறார். இப்படி எத்தனையோ உதாரணங்கள் மூலம் நமக்கு இதை சுட்டி காட்டியிருக்கிறார் மகா பெரியவர் ரமண மகர்ஷி, என்னுடைய குருநாதர். எல்லா மகான்களும் வந்து குறைவாகத்தான் சாப்பிடுவார், ரசித்து சாப்பிடுவார்கள், குறைவாகத்தான் சாப்பிடுவார்கள். என்னுடைய குருநாதர் சாப்பிடும் பொழுதும் எல்லா இப்போ கிண்ணமாக எல்லாம் வச்சுருப்பாங்க, எல்லாம் சேர்த்து உருட்டுனா அவ்வளோதான் வரும், அவ்வளோதான் சாப்பிடுவார்.
ஒரு 30 நிமிஷம் 10 நிமிஷம் எல்லார்ட்டையும் ஜோக் அடித்து சிரித்து பேசி அவங்கள குளிர்வித்து அப்படி சாப்பிடுவார்கள். இவர் எப்பொழுதும் பிட்சை ஏற்றுக்கொண்டார். எனவே இன்றிலிருந்து நாம் உணவிலே கவனம் வைப்போம். சைவ உணவு தான் நமக்கு ஏற்றது, அதுதான் இயல்பானது, அதுதான் நமக்கு சத்துவ குணம் தரும், அதுதான் மற்றவர்கள் மீது மற்ற உயிர்களுக்கு தீங்கு விளைவிக்கக்கூடாது என்கின்ற எண்ணத்தை தரும். பிற்பாடு அதுதான் ஆன்மீக பாதையில் நாம் செவ்வனே நடப்பதற்கான அழகான வழியையும் ஏற்படுத்தி தரும். இதை தொடர்ந்து ஒரு சின்ன நிகழ்ச்சியை பார்ப்போம். இந்தியாவினுடைய குடியரசுத் தலைவராக இருந்தவர்களில் ஒருவர் திரு வி கிரி அவர்கள். ஆந்திராவை சேர்ந்தவர். ட்ரேட் யூனியன் லீடராக இருந்து பிற்பாடு அவர் ஜனாதிபதி ஆனார். நல்ல உருவம், தெலுங்கு கொந்து என்பார்கள், பெரிய குரல், பெரிய குடும்பம், யாத்திரி, ஏகப்பட்ட யாத்திரைகள் எல்லாரையும் கூட்டி கொண்டு செல்வார், குடும்பத்தார் எல்லாரையும். ஒரு முறை ஜனாதிபதி திரு வி கிரி அவர்கள் அவர் மனைவியோடு பெரியவரை சந்திக்க வருகிறார். வந்தபோது எனக்கு ஒரு விண்ணப்பம் இருக்கிறது, நீங்கள் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும்னா. என்னன்னு கேட்குறாரு. இல்லை, உங்களுக்கு ஒரு பசுமாடும் ஒரு கன்றும் நான் சமர்ப்பிக்கணும்னு விரும்புகிறேன், நீங்கள் அதை ஏற்றுக்கொள்ளணும் அப்படின்னு. எனக்கு எதுக்கு இப்போ பசுவும் கன்றுங்கிறார். எப்போ அவர் கேட்குற மாதிரி எனக்கு எதுக்கு இப்போ பசுவும் கன்றும் ஒன்றும் தேவையில்லையேங்கிறார். அப்படி இல்லை, உங்களுக்கு கொடுப்பதான் நாங்கள் தீர்மானம் பண்ணிக்கிட்டோம், ரொம்ப நாள் ஆசை இது எங்களுக்கு, இதை நீங்கள் தடை சொல்லாமல் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிறார். ஜனாதிபதி கேட்டால் சரின்னு தான் சொல்லணும். சரின்னு தான் சொன்னார் மகா பெரியவர். ஆனால் கூடவே ஒரு கேள்வி கேட்டுட்டு அப்புறம் தான் சரின்னார். இருக்கட்டும், இந்த பசுவும் கன்றும் நீங்கள் அரசாங்கத்து இதில் வாங்கினதா இல்லை உங்கள் சம்பளத்தில் வாங்கினதான்னு கேட்குறாரு. யாராவது கேட்பாங்க சார் ஜனாதிபதியை பார்த்து ஒரு கேள்வி? அதுதான் அந்த தண்டம் கொடுக்கக்கூடிய அந்த தைரியம், ஞானிக்கே இருக்கக்கூடிய அந்த தைரியம். இது பொது சொத்தில் வாங்கினதா இல்லை உங்கள் சம்பாத்தியத்தில் வாங்கினதா நேரடியாக ஒரு ஜனாதிபதியை கேட்குறாருங்க. ஒரு துறவி இந்த நாட்டில் தாங்க ஐயா சாத்தியம். அது கேட்டோன்னா அவர் பாருங்க, அவர் தான் இந்த நாட்டினுடைய ஜனாதிபதி இல்லை, எவ்வளோ பணிவாக. ஐயா, இது அரசாங்கத்துக்கு இதுக்கு எந்த விதமான சம்பந்தமும் கிடையாது. என் சம்பளத்திலிருந்து நான் கொடுத்ததை என் மனைவி சிறுக சிறுக சேமித்து வச்சு இதுக்குன்னே சேமிச்சு அவர் பார்க்கும்போது நம்ம அவர் கொடுக்கணுன்றதுக்காக சேர்த்து வச்சா வாசலில் பசுவும் கன்றும் நிற்கிறதுனால இப்போ சிரிச்சுட்டு சரி அப்படின்னு ஏற்றுக்கொள்ளுகிறார். என்ன ஒரு மனோபாவம் பாருங்கள். அதாவது he was very strict in maintaining the discipline of sainthood, of sannyas. அதில் எந்த விதமான காம்ப்ரமைஸும் அவருக்கு கிடைக்காது. இது பரவாயில்ல, இது அனுமதித்து கொள்ளலாம் என்பது போல் எதையுமே அவர் தனக்கு அனுமதித்து கொண்டதில்லை. நோ uncompromising, absolutely uncompromising on himself. ரொம்ப அப்படி இருந்தவர். ஒரு ஜனாதிபதியை இந்த மாதிரி ஒரு கேள்வி கேட்டு உன் சம்பாத்தியத்தில் வாங்கினியா இது கவர்மெண்ட்டு தான் இதுன்னு கேட்குறாருன்னா பாருங்க, என்ன ஒரு ஸ்டேச்சர். ஒரு மகா வாக்கியத்தை பார்ப்போமா? ஒருமுகப்பட்டு சித்தம் ஆடாமல் இருக்க வேண்டும், தீய எண்ணம் என்னும் அழுக்கு படிந்திருந்தால் ஒன்றும் தெரியாது. சித்தம் ஆடாமல் அசையாமல் இருக்க வேண்டும். என்னுடைய குருநாதர் சொல்லுகின்ற உதாரணம் எனக்கு நினைவுக்கு வருகிறது. அந்த ஹரிகேன் லேம்புக்குள்ள லாந்தர் விளக்கு என்று சொல்லுவோமே, அதற்குள்ளே இருக்கக்கூடிய இந்த சுடர் அப்படி ஆடாமல் அசையாமல் இருக்கும். ஆனால் அது தெரியணுமே, அது சுடர அந்த கண்ணாடியை சுற்றி வெளியில் கரி படும், அந்த கரியை துடைக்கணும். தீய எண்ணம் என்கின்ற அழுக்குத்தான் உள்ளே எப்பொழுதும் சுடர்ந்து கொண்டே இருக்கின்ற அந்த ஆன்ம ஜோதி, ஆத்ம ஜோதியை பார்க்க விடாமல் தடுக்கிறது. அந்த அழுக்கை அகற்ற வேண்டும். இரண்டு விதமாகத்தான் செய்யணும். உள்ளிலிருந்து நம்ம வெளியே சிதறுகின்ற மனத்தை உள்ளிழுக்க வேண்டும், அது ஒருமுகப்படுத்துதல். வெளியிலிருந்து அதை நம்ம உள்ளே தள்ள வேண்டும், அது பக்தியின் மூலம் தள்ள வேண்டும். உள்ளிலிருந்து என்னை உந்தி இழுப்பான், வெளியிலிருந்து என்னை உள்ளே தள்ளுவான், அவனே என் இறைவன், அவனே என் குருநாதன் என்று நான் பாடுவேன். A master is one who pushes you from outside and pulls you from inside. சரியா? A master is one who pushes you from outside and pulls you from inside. இத்தனை அறிவுரைகளை நாம் கேட்டு கேட்டு யார் வாய் மூலம் கேட்கிறோம்? மகா பெரியவர் மூலம் இதை கேட்கிறோம். உள்ளே நுழைகிறோம். எங்கே? நம்முடைய மனத்துக்குள்ளே. உள்ளே நுழைந்தால் யாரை காணப்போகிறோம்? இதே மகா பெரியவரைத்தான். வணக்கம்.